Hello viewers, welcome to Super Brain. Fifth sum பார்க்கலாம். A company has 4 categories of employees given by assistants, clerks, managers and an executive officers ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெருசாக இருக்கும், பட் ரொம்ப ஈஸியான சம். ஸோ நமக்கு இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை முதல்ல 1 by 1 எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிக்கலாம். அசிஸ்டன்ஸ் வந்து ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிளர்க்ஸ் சின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேனேஜர்ஸ் எம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இது வந்து இ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ பாருங்கள். த கம்பெனி ப்ரொவைட் அமௌண்ட்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹேஸ் சேலரிஸ் டு த பீப்புள் ஹூ ஒர்க் இன் த கேட்டகரிஸ். அதாவது இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஏன்ற கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 10,000, சி என்ற கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 25,000, எம்ன்றவங்களுக்கு 50,000, அதுக்கப்புறம் இ பார்த்தீங்கன்னா 1 lakh வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ நம்ம எழுதிக்கலாமா? ஏ கேட்டகரிஸ்க்கு வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்கள், ₹10,000 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சி கேட்டகரிஸ்க்கு வந்து 25,000 சொல்லியிருக்காங்க. எம்முக்கு பார்த்தீங்கன்னா 50,000. நெக்ஸ்ட்டு இக்கு பார்த்தீங்கன்னா 1 lakh சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ பாருங்கள். ஸோ ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட் இருக்கிறதுக்கு செகண்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இஃப் A1, A2, A3, A4 அண்ட் A5 வேர் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஏ கேட்டகரியில் வரவங்களாம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா A1, A2, A3, A4, A5. அப்போ 5 பேர் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பாருங்கள், சியில் வந்து 4 பேர் இருக்காங்க, C4 வரைக்கும். அதை இங்கே எழுதிக்கலாம். C1, C2, C3, C4. அதுக்கப்புறம் எம்மில் பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. ஸோ M1, M2, M3. அதுக்கப்புறம் இயில் பார்த்தீங்கன்னா 2 பேர் கொடுத்துருக்காங்க, E1, E2. அண்ட் இஃப் த ரிலேஷன் ஆர் இஸ் டிஃபைன்டு பை எக்ஸ் ஆர் ஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிலேஷனை வந்து எப்படி வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க? எக்ஸ் வந்து ரிலேட்டட் டு ஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர் எக்ஸ் இஸ் த சேலரி கிவன் டு த பர்சன் ஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேலரி, ஒய் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்சன். ஓகே, சரி, இப்போ பாருங்கள். இதை வச்சு தான் இப்போ நம்ம வந்து ரிலேஷன் எழுத போகிறோம். எக்ஸ்பிரஸ் த ரிலேஷன் ஆர் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. த்ரூ அண்ட் ஆர்டர்ட் பேரில் எழுத சொல்லியிருக்காங்க. அண்ட் அண்ட் ஆரோ டயக்ராம் போட சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸ்பிரஸ் த ரிலேஷன் ஆர் த்ரூ அண்ட் ஆர்டர் பேர். அதாவது ரிலேஷன் ஆரை வந்து ஆர்டர் பேரில் எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ட் அண்ட் ஆரோ டயக்ராம் போட சொல்லியிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிலேஷன் ஆர் வந்து எழுத போகிறோம். ரிலேஷன் ஆர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஆர்டர் பேரில் எழுத சொல்லியிருக்காங்க. அது எப்படி எழுதணும் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு த ஒய் அப்படின்னு எழுதணும். அப்போ கண்டிப்பாக நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? எக்ஸ் தான் எழுதணும். எக்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரியை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். சேலரி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஃபர்ஸ்ட்டு 10,000. இதோடைய ஒய் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10,000 யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க? இந்த A1லேருந்து A5 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கெல்லாம் 10,000 தான். ஒவ்வொருத்தருக்கும் 10,000 தான். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு பர்சன்ஸ் இல்லையா? அப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒய், இது வந்து எக்ஸ். ஸோ நம்ம இந்த அமௌண்ட் வந்து இந்த பர்சன்ஸ்க்கு கொடுக்கறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் கமா ஒய்ன்னு எழுத போகிறோம். ஸோ 10,000 கமா A1 இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேரில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 10,000 கமா A2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10,000 கமா A3. நெக்ஸ்ட்டு 10,000 கமா A4. 10,000 கமா A5. அவ்வளோதான், அசிஸ்டன்ஸ்க்கு முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு எக்ஸ் வந்து இது, ஒய் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒய். அப்போ என்ன எழுதணும்? எக்ஸ் கமா ஒய்ன்னு நம்ம ஆர்டர் பேரில் எழுத போகிறோம். ஸோ 25,000 கமா C1 எழுதிக்கலாம். 25,000 கமா இங்கே கமா போட வேண்டாம், C1. நெக்ஸ்ட்டு 25,000 கமா C2. 25,000 கமா C3. 25,000 கமா C4. இது முடிஞ்சிருச்சா? இப்போ நெக்ஸ்ட் வாங்க 50,000க்கு வந்து யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க? இந்த M1, M2, M3க்கு கொடுக்குறாங்க. இப்போ 50,000 கமா M1 எழுத போகிறோம். ஸோ 50,000 கமா M1. 50,000 கமா M2. 50,000 கமா M3 அவ்வளோதான். நெக்ஸ்ட் இப்போ 1 lakh வந்து 2 பேருக்கு கொடுக்குறாங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ், இதை எழுதிக்கலாம்.
ஸோ 1 lakh இங்கே கமா வேண்டாம் அப்படியே போட்டுக்கோங்க 5 zeros கமா E1 நெக்ஸ்ட்டு 1 lakh கமா E2 அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய ரிலேஷன் எழுதியாச்சு. எக்ஸ் டு ஒய் எழுதியாச்சா. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆரோ டயக்ராம் போட சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே எழுதிக்கலாம் அண்ட் ஆரோ டயக்ராம். ஸோ ஆரோ டயக்ராம் எப்படி போடணும், எக்ஸுக்கும் ஒய்க்கும் போட போகிறோம். எக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் எக்ஸ், இந்த 4 தான் எக்ஸில் வந்துடும். ஸோ நம்ம வந்து இந்த 4 வர மாதிரி போட்டுக்கலாம். இங்கே எக்ஸ் போட்டுக்கோங்க 10,000. இப்போ ஒய்யுடைய செட்டு எழுதிக்கலாம். ஒயில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு ஒய்யுடைய செட்டு தான். ஸோ கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. இங்கே ஒயின்னு போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு A1லேருந்து A5 வரைக்கும் எழுதிக்கலாம். நீங்கள் பென்சிலில் போட்டுக்கோங்க. நான் டார்க்காக தெரியணுன்றதுக்காக பென்னை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா C1லேருந்து C4, அதுக்கப்புறம் M1, M2, M3, அப்புறம் E1, E2. 10,000 வந்து எதுக்கெலாம் கொடுக்க போகிறோம், A1லேருந்து A5 வரைக்கும் கொடுக்க போகிறோம். ஸோ எக்ஸ் டு ஒய் தான் நம்ம கொடுக்க போகிறோம் ரிலேஷன். ஸோ 10,000 வந்து A1லேருந்து A5க்கு வரைக்கும் ரிலேஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ 1 2 3 4 5. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 25,000 வந்து C1லேருந்து C4 வரைக்கும் கொடுங்க. ஸோ 1 2 3 4. ஓகே, நெக்ஸ்ட்டு 50,000 வந்து M1லேருந்து M3 வரைக்கும் 1 2 3. நெக்ஸ்ட்டு 1 lakh வந்து E1க்கும் E2க்கும். அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.